ஹாய் ஹாய். இந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களே மக்களே, இதான் ராமண்டே. இது மக்களே மக்களே போல ஹாப்பியாக உங்களை எல்லாம் கூப்பிட்றாருன்ட்டு பார்த்தீங்களே. பாப்பா நின்று காரை பார்க்குறது வச்சு ஓகே நாங்கள் வந்துட்டு போவோம். இப்போ வந்து இந்த ஓகே என்ன சொல்ல வந்தேனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விளாக்காக இருக்காது, இது பல நாள் விளாக்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த கிழமை வந்துட்டு 2-3 நாளாக வந்துட்டு ஒரே மழை. ஸோ பெருசாக ஒன்றும் வெளியில் போயிடல, வீட்டுக்கெல்லாம் இருந்தோம் நாங்கள். அப்போ வீட்டுக்கு இருந்தோடனே என்ன திருப்ப எடுக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லா நாளும் எடுத்த வீடியோவை ஒரு மசாலா வீடியோவாக தான் போட போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோமாண்டா, எங்களோட வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி பாருங்கள், அந்த கிரோ வீடு தான் எங்களோட வீடு. எங்களோட வீடுன்னு நாங்கள் தங்கி இருக்கிற ஹாலிடே வீடு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, புருஷன் ஒரு கடை இருக்குது. அங்கே நான் போகிறேன். ராம் வந்துட்டு நேற்று 2 நாளாக வந்துட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் கடைக்கு போகணும்னு சொல்லி. என்ன வாங்க போகிறானுன்றே தெரியல. பேங்க் ஆட்டோட வந்திருக்கிறான். அத்தை வந்துட்டு இவருக்கு வந்துட்டு சம்மருக்கு ஹாலிடேக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருந்தவ. அதை தான் யூஸ் பண்ண போகிறார் போயிட்டு கடையில். ஓகே வாங்க போய் கடையில் போயிட்டு என்னெல்லாம் வாங்க போகிறான்னு போய் பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ஏரியா. நாங்கள் இது ஒரு சர்ச் என்ன நான் நினைக்கிறேன். இந்த பெரிய பில்டிங் வந்துட்டு சர்ச்சு. இப்படியே இதோட இந்த வழி மூடிதான் அதுக்குள்ளே போனால் அக்கட்ட வீட்டுக்கு போகும். ஓகே வாங்க நாங்கள் இப்போ கடைக்கு போவோம். என்ன வாங்க போகிறேன் கேட்டுனீங்களா? அவன் வந்துட்டு அக்கூர் வள்ளரிக்காய் வாங்க போகிறானா. அதுக்கு தான் இந்த கடைக்கு வர்றோம். இது ஒரு குட்டி கடை பார்த்தீங்கன்னா, டிசைனிங் ஒரு முக்கோண டிசைனெல்லாம் இருக்குது. ஓகே இப்போ கடைக்குள்ளே நாங்கள் போயிட்டு என்னென்ன இதெல்லாம் வாங்கலாம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பூந்தொட்டி செய்து வச்சுருக்குறாங்க. இதில் இது ஒரு பூப் இந்த இதுதான் செய்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் விற்கிறதுக்கு இந்த பூச்செடிகளை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் விளையாடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இங்கே 10 ரூபா. போன முறையும் இது ஒன்று வாங்கினது 10 ரூபாய்க்கு. இன்னும் ஜூஸ் பண்ணல. ஓகே இது பார்த்தீங்க, இது கொத்தரி பாக்ஸ். இப்படி தனித்தனியாக போட்டு ஒரு டேஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி போகணும், இங்கே படி ஏறி இப்போ போகணும். உங்களுக்கு சன்க்ரீம். இது என்னத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சன்க்ரீம் சன்னையே பார்க்க முடியலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா சன்க்ரீம். ராம் வந்துட்டு கடைக்குள்ள வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரூக்துவல் மாதம்பழம் இருக்குது. மாதுளம்பழம் சொல்லுங்க வாங்கலாமா? வன்மலும் நாங்கள் இருக்கடா பைத்தியக்காரா. இது மாதாளம்பழம் நல்ல வெள்ளையாக இருக்குது, ஆனால் புளிப்பாக இருக்கும் முதலியா. சரி ஒன்று வாங்குவோம், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். எங்கே போகிறான்ட்டு பார்ப்போம். கூடை எடுத்துறீங்களோ ராம்ஜி? வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கூடை எடுங்க. ஒரு கூடையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போகிறான். ஃபர்ஸ்ட்டு தாமான் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். ராமட்ட போவோம். என்னது எம்என்எம்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்கெட் வந்துருக்குது பார்த்தீங்களே. வேணாமா? இதில் வந்துட்டு பாத்திரம் மினுக்கிற சோப்புகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் செட்டாகவே வச்சுருக்குறாங்க. தங்கச்சிக்கு ஸ்மூத்தி எடுத்தவன் குழந்த ஸ்மூத்தியாக வேணும் குடிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா வைப்ஸ் இருக்குது. பிளேயர் ஒரு பேக்கு வாங்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பிளேயர் மினி இந்த 3-6 கிலோவுக்கு. இது பெரிய பிள்ளையாட்டை. இது கை துடைக்கிற இது. இங்கே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வளதுகள் எல்லாம் இருக்குது. நல்ல ஓவர் ப்ரைஸ். ஒரு பேக் வாங்க, நண்டைக்கு கம்பு இருக்குல்ல. பொக்கோன் வாங்கி இருக்கிறான்னு. கச்சான் இருக்குது, பாதாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் ஐயடா அவனை பாருங்க. இதெல்லாம் வாங்கி போடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இடம் இருக்கணும். அவருக்கு 100 ரூபா தான் சொல்லி இருக்குது. 100 ரூபாக்கெலாம் சாமான் வாங்கலாமண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீனிங் சாமான்கள் இந்த ஏரியாக்கள் இருக்குது.
என்னது கிரைம் 14 ரூபா. ஆனால் இதை நீங்கள் குடிக்கல அது. Men det är sällan att finna sån här då. Ja? Vi får inte på Sverige också. Vi får inte på 7-Eleven och... என்னடா இன்னும் முன்னூற்றி பார்க்க சின்ன கடைக்குள்ளேயே அவனுக்கு தெரியல என்னத்தை வாங்குறான்ட்டு. இந்த கடைக்குள்ள வேற ஒன்றும் தெரியல. கத்தி கொள்ளெல்லாம் கிடக்குது. அங்கே எல்லாம் வச்சிருக்குண்ணா பார்க்கலையா நீ வீட்டில் எல்லாமே வச்சிருக்குதா? அல்ல டாய்லெட்டுக்கு அப்பா வாங்கி தந்துட்டாரு. போடா இவன் ஒருத்தன். இது நாய்க்குட்டிக்கு என்ன பூனையில் விளையாட்டு சாமானடா. ஐயோ கடவுளே. ரோகலோஜி ஃப்ரீ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் சாமான்கள் இருக்கிற ஏரியாக்கள். இவன் என்னத்தை வாங்கத்துக்கு கொண்டு தெரியுறானே நாங்கள் தெரியல. கடையை தான் சுற்றி காடி கொண்டு இருக்கிறான் அன்னைக்கு. வீட்டுக்கு போ. இது என்ன சிப்ஸு? அது விருப்பமா உங்களுக்கு? மாதாளம் அம்மா கொண்டு வாங்கி தர மாட்டேன் உனக்காண்டி வந்ததுக்கு. ஆ ப்ளீஸ். தேங்க்யூ. ஆ இந்த கணக்கப்பேர் சாமான்கள் வாங்கிக்க என்ன 100 ரூபாக்குள்ள வருதோ உண்டு. இதை பார்த்தீங்கன்னா பனசுகள் செய்கிறது இருக்குது, குக்கீஸ் செய்கிறது இருக்குது, ப்ரௌனிஸ் இருக்குது, அப்புறமா த்ரொம்ம காக்க அப்படியான ஐட்டங்கள் சாமான்கள்லாம் இந்த ஏரியாக்களில் வச்சுருக்குறாங்க. என்னத்தையோ பார்த்துட்டு நிற்கிறான். என்னண்டே வடிவா தெரியுது. அந்த பிஸ்கெட்ல பேக்கன் ஏதோ சுற்றி போட்டு சாப்பிட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பருப்பு இருக்குது, கடலை இருக்குது. கடலை அவிச்சு சாப்பிடலாம். கடலை சுண்டல் போட்டு ஒரு மனத்தியாலம் எடுக்கும். இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டு முடிப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்தா சாமான்கள் இருக்குது, ரைஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைதா சாமான்கள், கார்ன்ஃப்ளாக்ஸ் அப்படி சாமான்கள், ஒட்ஸுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ஓ det jag älskar den där. Ja, det vill jag ha den där. Se, det liker jag. இது எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ராம் ப்ளீஸ் 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 உள்ள காக்க. இது என்ன சாமான்? அப்பா வாங்கி தந்து விடலோண்டு. ஐயா இது கண்ண சொப்ருக்கதப்போ. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரியா பிஸ்கெட்டில் வந்துட்டு சாக்லேட்டு போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களே. பட் அது எனக்கு பிடிக்குமோ தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரியோ பிஸ்கெட்டுகள் இருக்குது, ஜூஸ் ஐட்டங்கள் அங்கே இருக்குது. மக்ரோனி அவிச்சு என்னத்தோட சாப்பிடுவீங்க? பச்சைக்கறியோட கொஞ்சம் சாப்பிடுவீங்களோ? சர்வீஸை விட்டு சாப்பிடுவீங்களோ? ஓகே. ஆ Vad ska du köpa? Är det lillekaka? De är också för smaka. அல்லாட்டு பாஸ்தா சாஸ் சொத்து வாங்கி செய்யணும். வேணுமா? ஆ என்னது? பப்பாட்ட எல்லாமே இருக்குது வாங்க. பப்பா இருக்கு வாங்க. பேட்டரி எல்லாமே வேணாம். அங்கே அது வீட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரியோ பிஸ்கெட் இருக்குது. அப்புறமா இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஏரியாவெலாம் மீராக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. மீரா குட்டிக்கு ஏதாவது பார்த்து வாங்குவோமோ? இது ஸ்பூன் இருக்குது. இது கொஞ்சம் கும்மி மாதிரி இருக்குமா? மீரா குட்டிக்கு இதில் இருக்கிற விருப்பமானது என்ன இருக்குது?
நான் டொல்மியோ அந்த டொமினோ வாங்கணும் குட்டி தங்க. இது டொமேட்டோ பியூரே டொமாட்டோ சர்வீஸ் இது. டொல்மியோ ஒன்று இருக்கும் போய் பாரு. மீரா குட்டிக்கு என்ன வாங்கலாம்? மீரா குட்டிக்கு அது இருக்குது, அப்பா வாங்கிட்டு வச்சிருக்கு. இது பெரிய பிள்ளைகள், இது சைபர்லேருந்து 3லேருந்து இது வைக்கலாமா? Men vad har det? Den där gel? Ja, det är sån där det är som surgel. Ja. Är det inne? Kanske mer lika minimusros. Nej, det tror jag inte. Det är god smak i kallt. Hon är väldigt glad med sån lollipop, men எனக்கு விருப்பம் இல்லை. மீராவுக்கு நல்ல விருப்பம் பார்த்தீங்கன்னா lollipop. Ja? மீராவை பார்த்தீங்கன்னா இந்த lollipop வந்துட்டு நல்ல விருப்பம். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. இந்த மூஞ்சி எல்லாம் பூசி அடித்து ஜக்கி செய்து வச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் விதமாக இருக்குது. பீஸ் ஸ்ப்ரேயா 3 வயசுலேருந்து ஆனால் இது கொடுக்கலாமா? நான் அது வேண்டாம்பா அவளுக்கு இருக்குதானோ சாக்லேட் எல்லாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் இருக்குது. ஒயிட் சாக்லேட் எனக்கு விருப்பம். பட் இருக்கிற சாப்பாடோட சாப்பிட்டு முடிச்சா தான் வாங்குற 2 முடிவு எடுத்துருக்கு. ஸோ அதனால் முடியாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 25 டொல்மியோ பார்க்கணுமே. நான் டொல்மியோ இங்கே இருக்கு. நீ பாஸ்தா அடுத்த இடத்துல தானே டொல்மியோ வச்சுருப்பாங்க. எங்கே பாஸ்தா அடுத்தனே? மாக்ரோனி இதில் தான் டொல்மியோ பார்க்கணும். அவங்களே பாஸ்தா வேணுமான் ராமுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு தெரியலையே எங்கே இருந்து டொல்மியோ அங்கே இருக்கு. அதான் என்ன சாப்பாடு? பிக்ஸா, மக்ரோனி பிக்ஸா, பிக்ஸா பெக்ரோனி. காட்டு. ஓகேயா, முடிஞ்சது அலுவல். ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. நாய் வாங்கோ. ஓகே, இப்போ இவ்வளோ சாமானம் தான். போய் கடையில் காசை கட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா கூடைகள் இவ்வளோ சாமான் வாங்கியிருக்கிறான். நான் அதில் வந்துட்டு ஒரு கேக் வாங்கினான். அப்புறமா ஒரு மாதாளம்பழம் நான் எனக்கு வாங்கினான். அப்புறம் மிச்சதெல்லாம் ராமோட சாமான் தான். போய் பே பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம். இது ஐசிங் இல்லைடா, ஐசிங் கட்டு. இது அந்த பிந்துகளுக்கு மேலே வைக்கிறது, கேக்குக்கு மேலே வைக்கிறது. ஓகேயோ, பனான் வாங்குவோமோ? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனஸ் இங்கே ஒரு பனஸ் வாங்குற மாதிரி இல்லை, விளங்குதா? முள்ள ஷப் அடிக்கிறா எல்லாம் பர்கர். இந்த பனஸ் தான் இருக்குது. சும்மா நார்மல் பனஸ் இல்லை. இங்கே ஆசைக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு விளங்குதா? கூப்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு பனஸ் பேக் இல்லை. பானுங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு பனஸ் இல்லை ஆசைக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா செல்விக்கு நல்ல விருப்பம். இந்த டூன்ஸ் எல்லாம் ஆச்சு. கவரமாகி ஒரு சாமான் கையில் பாருங்க. ஓகே, பரவாயில்ல. வீடு வந்துட்டு 2 நிமிஷத்துல அதில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் வந்துட்டு பாய் சொல்ல இல்லாது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிக்சிங் வீடியோவாக தான் இருக்க போது. அடுத்ததாக வீட்டை போயிட்டு என்ன பிளான் இருக்குன்னு சொன்னால் என்னடா செய்ய போகிறோம்? சமைக்கணும். இன்றைக்கி சமைக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 6 மணிக்கும் 9 மணிக்கும் இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. ஸோ அது புரிந்து பார்ப்பாங்க. இந்த மண்டியை பேருக்கு காத்தடிக்கிறதுக்கு எப்படி இருக்குண்டு ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பாங்க. நீ இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ கவர் பண்ணுவேன் இல்லை இல்லைவா? அம்மா மட்டும்தான் வீடியோடு செஞ்சுட்ருக்கேன். ஓகே, ஃபுட்பால் மேட்ச் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி வெள்ளனவா சமைச்சு முடிச்சு போட்டு ஃபுட்பாலை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். வெதர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்ததுக்கு பீச் போய் இன்னும் பார்க்கவே இல்லை எப்படி இருக்குமெண்டு. ஸோ ஃபங்க்ஷன் வந்துட்டு மேபி வந்துட்டு பீச்சுக்கு போவோம்னு நினைக்கிறோம். வெதர் ஓகேயா இதே மாதிரி ஏந்துச்சுன்னா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா கரிசம்
எடுத்து கொண்டு இருக்கிறேன். மாட்டுக்கறி இன்றைக்கி மாட்டுக்கறி இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி கொண்டு ஈடுபடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளி வந்துட்டு இடித்து கொண்டிருக்கிறேன். உள்ளியை எப்படி இடிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பயந்து ஊன இந்த பொடியனோட அத்தே நீ இடிக்கிறியோ கஷ்டம் குட்டி இது இடிக்கிறது. உள்ளி இடிக்கிறேன்னு வந்திருக்கிறான். பாப்பம் என்னம்மா இடிக்கிறானு. இந்த தக்காளி பழத்தோட சேர்க்காம போடுவோம். ஓகே உள்ளி அடி மற்ற பக்கம் கருப்பு பக்கத்தால் அடிப்போம். ஏன் ஃப்ரீவியே கடுப்பு ஃப்ரீவியே கடுப்பு சரி இந்த கத்தரிக்காய் வெட்டுறதுக்கு அம்மா கூப்பிடுறேன் செய்து போட்டு. ஓகே கத்தரிக்காய் வெட்ட மாட்டேன் வெட்ட மாட்டேன். என்ன நடந்தது மீரா? ஈ அடிச்சு வரப்பா. ஓ ஈ சாப்பாட்டு குப்பைக்கா போடுவாங்க. ஓயா இட்டாவோட மீட்டிங்களோ? என்ன சாப்பிட போறீங்க? ஹலோ மேடம், என்ன சாப்பிட போறீங்க? என்னது அண்ணா என்ன செய்யறாருன்னு பாப்போம். கறி ஒரு மூடுவோம். பார்த்தீங்கன்னா கறி வந்துட்டு கமண்டு கொதிக்குது. விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் அவியுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரச்சி பொரிக்கணும். இந்த ரச்சியை பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ராம போய் பார்ப்போம் ரூமுக்குள்ள என்ன நடக்குன்ற. சமையல் வந்துட்டு தடபுடலாம் நடந்துட்டு இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குது, மாறி மாறி வெயிலும் காற்றுமா இருக்குது. இப்போ போயிட்டு ராமன் நாங்கள் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. ஓகே லைட் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறேன் கரண்டை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காண்டி. கடை கொஞ்சம் பூட்டின மாதிரி தான் இருக்கும். பாருங்க என்ன நடக்குதுண்டு. சரி ஹாய். லைட் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு பூசை பண்ணுறேன். அம்மா முழுச லைட்டை போடுவோம். லைட் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். சரி எங்கே ஏறுறீங்க? அப்பாவோட ஜோக்கெட்டில் சாப்பிட சொன்னது. உனக்கு ஏறுறதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன தூக்கி விடணும். மீரா குட்டியை தூக்கி விட்டாச்சு. தங்க மண்ணாவோட இருக்கட்டு. நான் தொடர்ந்து சமையலை கவனிப்போம். மீரா அங்கே அப்பா வேட்டுமா ஜோக்கெட் சாப்பிட? உரைப்பு இல்லையோ குட்டி இந்த சிப்ஸு? வாங்க ஒன்று எடுத்து ஒன்று வாங்க கீழே சாப்பிடுங்க அப்பாவோட போய். சிப்ஸ் அண்ணாண்ட நல்லா இல்லை என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் ரெடியானாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரம் கேமராவை வந்துட்டு மற்ற பக்கம் சுழட்டி வர்றேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை அவிச்சு வச்சுருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு பொரியல். அப்புறமா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சோறு, இதுக்குள்ள சோறு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டரு சேம் இறைச்சிக்கறி, பீஃப் கறி இருக்குது. இதான் இந்தியான் ஸ்பெஷலுங்கட. இப்போ நாங்கள் வந்து சரியாக ஒரு கிழமை ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா சமையல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பின்னாடி வச்சாச்சு. இனி வந்துட்டு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரே மழை, காற்று, இடக்கிட வெயில் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ பெருசாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வடிவாக வீட்டை இருந்து ஸ்லப்பாக பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நோம நாட்களில் வந்துட்டு ஒரே வேலையால் வந்தால் வீட்டால் வந்தால் சாப்பாடு பார்த்திங்கன்னா 4 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச சாப்பாடாக இருக்கும். அதை சூட பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ராம வந்துட்டு பூப்போ கம்பு மேட்ச்சு சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியதான். மீராவை 5 மணிக்கு கிண்டக்கானோட கூட்டி கொண்டு வந்தால் 7 மணி 8 மணிக்கு படுக்க வைக்க வேண்டியது. அப்படியே போயிடும். அப்போ இப்போ ஹாலிடே டைமில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி வெயில் அடிச்சிச்சுன்னா வெளியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வெயில் வந்துட்டு பெருசாக இடையில கடைக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் அந்த முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி இந்த வீடியோவில் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க. நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தது ஓகே இருந்தது. வேறு என்ன இனி சாப்பிட்டுட்டு பெருசாக ஒரு பிளானும் இல்லை. பீச்சுக்கு போய் காலநிலை காட்டிலும் சும்மா பீச் எப்படி இருக்குன்றாவது போய் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சி வச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு மீராக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க கொடுத்துட்டு போயிட்டு வரலாம்னு நினச்சிருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் 6 மணிக்கு மேட்ச் தொடங்கும், ஃபுட்பால் மேட்ச் தொடங்க போகுது. அப்போ அதை பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு அப்புறம் சாக்லேட்டுகள், சிப்ஸுகள், ஸ்நாக்ஸுகள்னு சொல்லி அதுகளை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய அண்டைய. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு முஸ்லின்னு சொல்லி அந்த கருப்பு சோகி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு குட்டியாக இறைச்சியோ மீன் இருக்கும். அந்த நாள் நாங்கள் இருக்கிற இடத்துல. ஸோ அதுக்கு அந்த ஆண்டு அது இங்கே ஒரு ஃபங்க்ஷனாகவே கொண்டாடுறவங்களாம். ஸோ நாளைக்கு மேபி அதுக்கு போவோம். ஓகே வெதராக இருந்துச்சுன்னா அதுக்கு போயிட்டு வருவோம். மிச்சம்படி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ போய் சாப்பிடுவோம். வயிறு பசிக்க தொடங்கிட்டு போய் சாப்பிடுவோம். தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன சாப்பாடு எல்லாம் காட்டினா தட்டில் போட்டுட்டு முழுசாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ராமத்து வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறாரு. இந்த ஃபுட்பால் பந்தை கொண்டு வந்துட்டு அந்த பந்தை வச்சு விளையாடுறான்னு தெரியுதானே உங்களுக்கு. நான் சொல்லணுமெண்டு இல்லை. நான் சொல்கிறேன்னா அந்த பந்தை அடித்து டிஷர்ட்டுக்குள்ள விட முடியுமோன்னு என்னது ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்து கொண்டிருந்தவன் செய்கிறது. அப்போ கேட்டது அதைத்தான் ட்ரை பண்ணுறான். சட்டைக்குள்ள விடுறது, டிஷர்ட் உயர்த்தி போட்டு விட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நான் என்னோட சாப்பாட்டை காமிக்கிறேன். இதுதான் என்னோட மெயின் சாப்பாடு.